ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூத் மாலிக்யூல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1 யூத் மாலிக்யூல் அப்படின்னா இதுதான் நம்பர் 1 யூத் மாலிக்யூல், விட்டமின் சி. இந்த விட்டமின் சி ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு 500 mg நிறையா இருக்குது, நிறையா பிராண்டில் வரும். புளிக்கும். ஸோ அதை வாயில் போட்டு சப்பி சாப்பிடலாம், இல்லை அப்படி உழுங்குவாங்க. செலின் அப்படிலாம் அந்த காலத்தில் அது ஒரு ஃபேமஸ் விட்டமின் சி. ஸோ இதை நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் என்னால் இது ரொம்ப சாப்பிட முடியாது. இந்த விட்டமின் சி கெமிக்கல் ஃபார்மில் அஸ்கார்பிக் ஆசிடாக அதை கொடுக்கறத விட நேச்சுரல் ஹெல்த் பாஸ்கெட் மாதிரி அதை ஒரு நேச்சுரல் ஃபார்மேட்டில் நம்ம பாடிக்கு நம்ம அதை கொடுக்கும்போது அதை நம்ம உடம்பு அழகாக ஏற்றுக்கொண்டு அதனால் பெறக்கூடிய நன்மைகள் அநேகம். அப்படி ஒரு சிம்பிள் விஷயந்தான், நம்ம இந்தியாக்கே உரிய ஒரு விஷயந்தான் நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை பற்றி ஔவையார் அதியமானுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும். இது அப்போமே இது சாகா வரம் கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னு சொல்லிட்டு யூத் அதுக்காக இந்த நெல்லிக்கனி நம்மளுடைய இலக்கியங்களில் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, அறிவியல் முன்னோடிகள் தமிழர்கள். ஸோ இந்த நெல்லிக்கனி நம்மள்கிட்ட நல்லா விளையும். பெரிய முழு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் எல்லாம் இருக்குது. அந்த விட்டமின் சி பொதிந்த அந்த உணவு, இதை நேச்சுரலாக சாப்பிடுங்க. அஸ்கார்பிக் ஆசிடாக நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க, டேப்லெட் ஃபார்மில் சாப்பிடாதீங்க, நேச்சர் ஃபார்மில் சாப்பிடுங்க. இந்த நெல்லிக்காவை சாப்பிட்றது கஷ்டம், புளிக்கும். ஸோ இந்த நெல்லிக்காவை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணுவேன். இட்லி அவிக்கிற மாதிரி இந்த நெல்லிக்காவை, முழு நெல்லிக்காவை வாங்கி அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக வெடிச்சிருக்கும், இல்லை சில வேளை நரிச்சுன்ட்டு கொஞ்சம் லைட்டாக அது வெந்தால் போதும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துடணும். எடுத்துட்டு தேன், சுத்தமான தேன், அடுத்த உன்னதமான ஒரு இயற்கையான உணவு. நான் டயபெட்டிக், இப்போ தேன் நல்லா சாப்பிட்றேன். நானே சொல்லியிருக்கேன் தேன்லாம் சாப்பிடாதீங்கன்ட்டு. ஆனால் லேட்டஸ்ட்டாக உணவுக்கு வயது ஆகும்போது நிறைய சாப்பிட முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் தான் சாப்பிடணும். அந்த சாப்பிட்றதும் மருந்தாக சாப்பிட்டால் நல்லது. நம்ம ஆயுர்வேதிக் பிரின்சிபல் 5000 year old, லெட் ஃபுட் பி தை மெடிசன் அண்ட் மெடிசன் பி தை ஃபுட். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த நெல்லிக்காய், தேன் இரண்டும் சேர்ந்த அந்த மிக்ஸ்சர். ஸோ இந்த நெல்லிக்காவெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை எடுத்து தேனில் போட்டுருங்க. திக்காக இருக்கும் தேன். இந்த தேனில் நம்ம போட்ட உடனே ஒரு மேஜிக் நிகழும். எப்படி ஐஸ் கட்டி, நீர், அதுக்கப்புறம் ஆவி, நீர் ஆவி, இது மூணும் ஒன்று தானோ. கெமிக்கல் அதோடைய சிக்னேச்சர் ஒன்றுனாலும் H2O அதோடைய தன்மை, அதோடைய நிலை வேறுபாடாக இருக்கிறது மாதிரி இந்த தேன் என்ன செய்யும், திக்காக அப்படியே இருக்கிறது தண்ணீராக மாறிடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த நெல்லிக்காயில் உள்ள அந்த அஸ்கார்பிக் ஆசிட் அண்ட் இந்த தேன் ரெண்டும் சேரும் போது தண்ணீர் ஆயிரும். ஸோ 2-3 நாளைக்கு முன்னால் உள்ளது தான். இதை நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி கொஞ்சம் அவிச்சு அதை தேனில் போட்டுட்டா அந்த தேன் நீர் மாதிரி ஆயிரும். ஸோ அதை கெட்டு போகாது. நான் இதை டெல்லி கொண்டு போவேன். கொண்டு போய் வெளியே வச்சுருந்தாலும், சும்மா சாதாரணமாக டேபிளில் வச்சுருந்தாலும் கெடாது. அதுக்கு அப்படி ஒரு தன்மை வந்துடுது. இல்லைன்னா பூஷம் புத்துரும். இதை அந்த தேனில் போட்டு முக்கி அதுக்கப்புறம் ட்ரையாக தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதை இப்படியே எடுத்துகிட்டு போனால் அது பாட்டுக்கு இருக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காவோ 2 நெல்லிக்காவோ இதை சாப்பிடுங்க. இதுவும் ஒரு உன்னதமான, இன்னும் ஃபாரின் புக்ஸ், ஃபாரின் ரிசர்ச் டச் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் இதை சாப்பிடுங்க. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம சொன்னால் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவீங்க. தேன் அண்ட் நெல்லிக்காய் இதெல்லாம் அந்த நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் இருக்கார். கேம்பிரிட்ஜில் படித்தவர். சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தான் அந்த டாரன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒரு லீடிங் ஒரு ரிசர்ச் ஆத்தராக இருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட், PhD. ஸோ விஜய் யாதவ் இந்தியன், நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் அதிர்வலைகளை அவருடைய ரிசர்ச் அண்ட் ஃபைண்டிங்ஸ் அபவுட் டாரன் இது பண்ணுது. ஸோ விட்டமின் சி இது ரொம்ப முக்கியம். நம்பர் 1 அப்படின்னா இது தான்.
ஸோ இது நமக்கு எளிதாக கிடைக்கும், இயற்கையாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி சாப்பிடணுமோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது நல்ல சுத்தமான தேன் நிறையா இருக்குது. அந்த பாட்டில் இன்றைக்கி இல்லை, இன்னொரு பாட்டில் நான் வாங்குவேன். ஸோ அந்த இது ரொம்ப காஸ்ட்லி. பட்டு ஒரு கிலோ 400 ரூபாயிலேருந்து நிறையா இளம் தொழில் அதிபர்கள், பெண்கள் இந்த தேன் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. யூடியூப்பில் பாருங்கள், நிறையா இருக்கும். நாங்கள் கூட இப்போ 2 தேனி திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து நட்பவியா அவங்க, ஸோ அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் வாங்கி தேன் கூடு வளர்க்குறோம். ஸோ தேன் அப்படிங்கிறது மகரந்த சேர்க்கை, அது இல்லைன்னா வாழ்க்கை உலகமே இருக்காது. ஸோ இந்த தேனை நீங்கள் ஊக்குவிங்க. இது செய்கிற அந்த இளம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நீங்கள் ஆதரிங்க. தேன் வாங்கி சாப்பிடுங்க உங்கள் நலத்துக்காக.